ஒரு காதல். வாங்க சார். ஓகே. தட்டி கீழே விழ போனதும் எப்படி கப்பன் பிடிச்ச பாத்தியா? அதுதான் கயல். அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு, இல்லனா அந்த நேரம் பார்த்து தட்டி கீழே விழுமா? வந்த பெரிய மனுஷன் சாதாரணமா 2 பேரும் தம்பதிங்கன்னு கொளுத்தி போட்டு போயிட்டார் பாத்தியா? அவருக்கு தெரியுமா சைட்ல இப்படி ஒரு கேரக்டர் அப்படியே கப கபன்னு வயிறு எரிஞ்சு நின்னுட்டு இருக்குன்னு? ச்சே, நானும் பக்கத்துல இருந்திருந்தா சூர்யா சாரோட சேர்ந்து தட்டு பிடிச்சிருப்பேன். என்னையும் தான் தம்பதின்னு சொல்லிருப்பாரு அந்த ஆளு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சின்ன விஷயம்தான், ஆனா நடக்கணும்ல. அதான் நடக்க மாட்டேங்குதே. அவ எப்படி அப்படியே அட்டை மாதிரி சார் கூடயே ஒட்டிட்டு இருக்கா பாத்தியா? அந்த சாமர்த்தியம் உனக்கு எங்க வரப்போகுது? யார் பாது? என்னடா இது? துளசி வீட்டுக்காரன் இப்படி கிடக்குறான். அட இவனை புலி அடிச்சு இருக்குடா. துணிமணி வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. தூக்கு தூக்கு தூக்கு. ஏ வாயா தூக்கு புடி புடி புடி. புடி புடி கால புடி. தூக்கு. தூக்குங்கயா. தூக்கு. சார், உங்க காயம் கொஞ்சம் ஆற வரைக்குமாவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு? பெயின் இஸ் a பெயின். அதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல திருவிழா வேலைலாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ as a போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனா நாம எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அதான் சின்னதா ஒரு ரவுண்ட்ஸ் போலான்னு வந்திருக்கேன். நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. அண்ணா என்னாச்சுன்னு ஏன் எல்லாரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நம்ம துளசி வீட்டுக்காரரை காட்டுக்குள்ள புலி அடிச்சிருச்சான். அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அண்ணா சீக்கிரம் வாங்க. என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வா கையில். ஐயோ என்னப்பா ஆச்சு? இப்படி அடிபட்டிருக்கு. என்னப்பா இவ்வளவு காயம்? தள்ளி போயா. அம்மா குழந்தை கூட்டி தள்ளி போமா. தள்ளி நில்லு. ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி அடிச்சதுன்னு தெரியல. ஆயிப்போச்சு. எச்சு மூச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். அண்ணா 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 எழுந்துருங்கண்ணா. அண்ணா அம்மா, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேம்மா. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு மட்டும் ஆசையாம்மா. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஏரியாவுல ஏதோ மிருகம் இருக்கு, அப்பப்போ இந்த மாதிரி தான் ஊர்க்காரங்களை அடிச்சு சித்திரவாதம் பண்ணிவிடுது. நாங்களும் ஏற்கனவே போலீஸ் கிட்டையும் ஃபாரஸ்ட் காரங்க கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனா எந்த ஆக்ஷனும் இன்னும் எடுக்கல. இப்பதான் முதல் தடவையா ஒரு உயிர் போயிருக்கு. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அது என்ன மிருகம்னு தெரியுமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பல தடவை பண்ணிட்டோம் சார். என்ன சார் நீங்க, இந்த காட்டுல என்ன இருக்கும்? இருந்தா நரி, இல்லன்னா சென்னாயி, இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு நாங்களும் யாரையும் நம்பாம பொறி வலை குழின்னு எல்லாத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் சார். ஆனா இது வரைக்கும் எதுவும் அப்படி மாட்டல சார். பார்த்தவங்களும் சரியா சொல்ல தெரியாம பயத்துல ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி உளறிட்டு இருக்காங்க சார். கயல், இவரோட வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கயல், நீ உடனே மெடிக்கல் கேம்ப் நடக்கிற சதீஷ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொல்லு. அவங்க வந்து இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணட்டும். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். ஃபாஸ்ட். இவங்க எதுக்கு கால் பண்றாங்க?
ஹலோ கயல் சொல்லுங்க, எனி எமர்ஜென்சி?